தேர்வர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பாலிட்டியிலேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். இது 2022 நடந்த எக்ஸாம். பாருங்கள், மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று எந்த அரசியல் அமைப்பினுடைய சட்டப்பிரிவு கூறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஆர்டிக்கல் 38, 39, 37, 36. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆர்டிகல்ஸ்லாம் எதுக்குள்ளே வரும், எந்த பகுதிக்குள்ளே வரும் அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ பகுதி 4 விதி அதாவது ஆர்டிக்கல் சரத்து 36லிருந்து 51 வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரசு வழிகாட்டக்கூடிய நெறிமுறைகள். ஓகேங்களா? அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள். ஸோ அப்போ ஆர்டிக்கல் 36லிருந்து 51 வரைக்கும் எந்த பகுதியில் கவர் ஆகுது? பகுதி 4ல் கவர் ஆகுது. அது ஃபுல்லாக அரசு வழிகாட்டக்கூடிய நெறிமுறைகள். ஓகேங்களா? அரசுக்கு வழிகாட்டக்கூடிய நெறிமுறைகள், கவர்மெண்ட் எப்படிலாம் இருக்கணுன்றதை பற்றி இந்த ஆர்டிக்கல் 36லிருந்து 51 வரைக்கும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்க ஆர்டிகல்ஸில் எதெல்லாம் வருதுன்றது பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு 36லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆர்டிக்கல் 36 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நெறிமுறைகள் அப்படின்றது அதுக்கான டெஃபனிஷன் என்னன்னு சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் 36. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் 37 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதனால என்னென்ன யூசஸ் இருக்குது, பயன்பாடுகள் இருக்குது, இந்த அரசுக்கு வழிகாட்டக்கூடிய நெறிமுறைகள்னால என்னென்ன பயன்பாடு இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 37. சரிங்களா? 36 என்னது? இந்த வழிகாட்டக்கூடிய நெறிமுறைகளினுடைய வரையறையை பற்றி சொல்லக்கூடியது. 37 இதனுடைய பயன்பாடுகளை பற்றி சொல்லக்கூடியது. தென் ஆர்டிக்கல் 38 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களினுடைய நலன் கருதி, ஓகேவா, மக்களுக்காக ஒரு சமூக ஒழுங்கா அரசு எப்படி உருவாக்கணும்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 38. ஓகேங்களா? அடுத்து ஆர்டிக்கல் 39 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 39. ஸோ பாருங்கள், ஆர்டிக்கல் 36 என்னன்னு பார்த்தோம்னா, இந்த நெறிமுறையினுடைய வரையறை. 37 அதற்கான பயன்பாடு. 38 தான் என்னது? மக்களினுடைய நலனை மேம்படுத்துறதுக்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னது? 38. அப்போ 39 என்னது? ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம் வழங்கணும்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா 39. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? ஆர்டிக்கல் 38. சரியா? இது பகுதி 4 விதி 36லிருந்து 51 வரைக்கும் அரசினுடைய வழிகாட்டக்கூடிய நெறிமுறைகளை பற்றி சொல்லக்கூடியது தான் என்னன்னு பார்த்தோம்னா பகுதி 4. அதுல மக்களோட நலனை மேம்படுத்துறதுக்காக ஒரு ஒழுங்கு கொண்டு வரணும்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னது? 38. ஓகே, தேங்க்யூ.